வணக்கம், வெல்கம் டு யுவர் ரெசிபி டைரி. போன வீடியோவில் சாஃப்டான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். டொமேட்டோ ஷேர்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வதங்க விடுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லிட் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸோட குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பு விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த தேங்காய் முந்திரி பருப்பு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் இதுதான். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஷேர்வா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. லிட் போட்டு மூடிட்டு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். லிட் எடுத்துட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ஷேர்வா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் லிட் போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லிட் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான டொமேட்டோ ஷேர்வா ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். போன வீடியோவில் சாஃப்டான தோசை, ஸ்ட்ரீட் ஸ்டைல் தோசை ரெசிபி போட்டிருந்தேன். அந்த தோசை ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேர்வாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பச்சை மிளகா கடைசியாக சேர்க்கறது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் கடைசியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது தோசைக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி பூரிக்கும் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு யுவர் ரெசிபி டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.